திருச்சிற்றம்பலம். வணக்கம். அமெரிக்க வாழ் சைவ அன்பர்கள் எல்லோரும் மிகச்சிறப்பாக நிறுவி நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய சபை சைவ சித்தாந்த மகாசபை 2018 என்று நினைக்கின்றேன். அந்த வருடத்திலே தொடங்கிய இந்த அற்புதமான சபை பல்வேறு பணிகளை மேற்கொண்டு இன்றைய தினம் மிகச் சிறப்பான தொண்டிலே மிளிர்ந்து நிற்கின்றது. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. முதலாக அடியேன் திரு வெங்கட் அவர்கள் என்னை அழைக்க பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த சைவ அன்பர்களை எல்லாம் சந்தித்து அவர்களையெல்லாம் ஒரு குடையின் கீழே சைவ சித்தாந்த சபை என்கிற ஒரு நிலையிலே அவர்களையெல்லாம் ஒன்று திரட்டி இன்றைய தினம் அமெரிக்காவிலே பல இடங்களிலுமே இந்த சைவ பணிகள், தொண்டுகள், சைவ திருமுறைகளை ஓதுதல், சைவ சிவாலயங்களிலே தேவாரம், திருவாசகம் ஓதுதல், சைவ திரு ஆலயங்களிலே பணிகள் செய்தல் என்று பல்வேறு நிலைகளிலே இது பறந்து விரிந்து சென்று கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு மைல்கல்லாக இப்பொழுது நம்முடைய சிதம்பரத்தைச் சேர்ந்த பொன் முத்துக்குமரன் அவர்கள் ஓதுவாமூர்த்திகள் அமெரிக்கா வரை இருக்கின்றார். பல்வேறு இடங்களுக்கு அவர் சென்று திருக்கோயில் கும்பாபிஷேகங்கள், திருக்கோயில் விழாக்கள் இவற்றிலெல்லாம் கலந்து கொள்ளுகிறார். தனியாக இசை அரங்குகளும் நிகழ்கின்றன. அவற்றை பற்றிய தெளிவான விரிவான அந்த ஷெட்யூல், அந்த நிகழ்ச்சி நிரல் உங்களுக்கு கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளிலே நீங்கள் எல்லோரும் சென்று அந்த நிகழ்வுகளிலே பங்கு பெற வேண்டும். பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட அந்த பணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த இன்னிசை அரங்கு, தேவார இன்னிசை அரங்கிற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய 12 திருமுறைகள் சைவத்தின் கருவூலங்கள் என்று போற்றப் பெறுவன. இவை நமக்கு செவி இன்பத்தை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே வினையை போக்கி நல் இன்பத்தையும் ஊட்ட வல்லன. இவையெல்லாம் மந்திரங்கள். இவற்றை கேட்கிற பொழுதே நம்முடைய வினைகள் கெடுகின்றன. அந்த அளவுக்கு மந்திர சக்தி. அதையும் பன்முறையிலே பாடி அவற்றை கேட்கிற பொழுது நமக்கு அதனுடைய பலன் பன்மடங்காக பெருகும். அதை இந்த முறை நாம் அமெரிக்காவில் எல்லா அன்பர்களும் அவரவர்கள் இடத்திலேயே அருகே சென்று கேட்பதற்குரிய வாய்ப்பாக இந்த இசை நிகழ்வுகள் நடக்கின்றன. பொன் முத்துக்குமரன் அவர்கள் சிதம்பரத்தில் தேவார பாடசாலையிலே ஆசிரியராக பணியாற்றுகிறார். அவர் இன்றைய தினம் சிறந்த ஓதுவா மூர்த்திகளிலே அவரும் ஒருவர். அவர் பல அரங்குகள், பல இசை கச்சேரிகள் என்றெல்லாம் அவர் மிளிர்கின்றவர். அது மட்டுமல்லாமல் பல வெளிநாடுகளுக்கும் சென்றவர். இப்பொழுது அமெரிக்காவிற்கு அவர் முதல் தடவையாக வருகின்றார். அவருடன் பக்கவாத்தியமாக சிதம்பரம் பொன் முத்துக்குமரனோடு நம்முடைய திருவண்ணாமலை சிவகுமார் அவர்களும் வருகிறார்கள். அவர்களும் முழவிலே தனி முத்திரை பதித்தவர்கள், பல்வேறு ஆல்பங்கள் செய்தவர்கள். திருவண்ணாமலை திருக்கோயிலே முழவு வித்வானாக இருந்தவர். அதுவும் இல்லாமல் பல பெரிய ஓதுவாமூர்த்திகளுக்கு அவர் வாசித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சிறந்த 2 இசை கலைஞர்கள் அமெரிக்காவிற்கு வருகிறார்கள். அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளிலே பங்கு கொள்கின்றார்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் சென்று அந்த நிகழ்வுகளிலே பங்கு கொண்டு அவற்றை கேட்டு இன்புற்று பயன்பெற வேண்டும் என்று உங்களையெல்லாம் வாழ்த்தி இந்த அளவிற்கு இந்த செய்தியை யாம் கூற தக்க வாய்ப்பு தந்தமைக்கு அமெரிக்க சைவ சித்தாந்த சபைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.